இந்த பாட்டை வந்து எதிர்த்து பேசுகிறவங்கெல்லாம் யாருன்னு பாருங்க. சசிகலான்னு ஒரு ஆர்எஸ்எஸ் அம்மா, பாலக்காட்டில் இருக்கிற ஒரு கவுன்சிலர், ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர். இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க, கோயிலில் கூப்பிட்டு போய் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அந்த பையனை. அவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவன் சொல்லவே இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவன் சொல்ல, பாடுற இடத்துல அவன் பாட்டில் 2-3 இடத்துல பெரியார்னு வருது. உடனே அவன் பெரியாருடைய கொள்கையை பேசுகிறான்னு இவங்க சந்தேகப்படுறதான்னு நினைக்கிறாங்க. அந்த பையனே பேட்டியில் என்ன சொல்கிறான், நான் பெரியார் என்ற ஆறு இருக்கின்ற பகுதியில் வளர்ந்த காரணத்தால் நான் பெரியார் மகன் சொல்கிறதுக்கு காரணம் அந்த ஆற்றினுடைய மகன் நான் சொல்கிறேன்றான். அது விளக்கமாக உண்மையான்றதுலாம் நம்ம உள்ளே போக வேணாம். உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து பெரியார் ஸ்டிக்கர் வச்சுட்டு அலையிறான்னு காலையில் ஒருத்தன் பேசுகிறான். ஏண்டா ஊரில் இல்லாத புலி ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு போகிற இடம்லாம் நீங்கள் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன புலி ஸ்டிக்கர் வச்சுட்டு ஒட்டிக்கிட்டு அலையிறதே இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தான். தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற இடத்துல பெரியார் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அவனுக்கு யாரும் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தனி குரல். அந்த பையனை நான் பெரியாரை பற்றி பேசலைங்கிறான். இங்கே யாரும் அப்படி கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் பேசுகின்ற இடமாக எது இருக்கிறது என்றால் தமிழ் சார்ந்த பிள்ளைகள், தமிழ் நிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அது உரைக்குது. இப்போ உதாரணமாக நம்ம கமலஹாசன் இருக்கார். கமலஹாசன் ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்ன உண்மையை சொல்கிறான்னா, தமிழ் தான் தாய்மொழி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லாம் அதுலேருந்து பிறந்தது அப்படின்றது உலகம் ஒப்புக்கொண்ட உண்மை. அது உண்மை. அது சிவராஜ்குமார் இருக்கிற இடத்துல வந்து நம்முடைய சகோதரன் வந்திருக்கிறாரு, உங்களுக்கும் தாய்மொழி வந்து தமிழ் தான், அதுலேருந்து பிறந்தது வந்து கன்னடம் சொல்கிறது நம்மளாம் ஒன்றா இருக்கணும்னு கமலஹாசன் சொன்னாலும் கூட இந்த சங்கி ஒன்று இருக்குது பாருங்கள், எடியூரப்பான்னு ஒன்று ஓரங்கட்டி வச்சுருக்காங்க ஏற்கனவே. அது வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுங்குது. அப்போ கன்னடம் எங்கேருந்து பிறந்ததுன்னு சொல்லணும்ல. நீ போட்டி செம்மொழி வேணா கேட்டு வாங்கிக்கலாம் எலெக்ஷனுக்காக. ஆனால் தமிழிலிருந்து தோன்றியதுதான் கன்னடம் என்கின்ற உண்மையை நீ மறைப்பது என்பது உன் அப்பன் பெயரை மறைப்பதை போன்றது, உன் அம்மா பெயரை மறைப்பது போன்றது. சார், எடியூரப்பா போன்ற முன்னாள் முதல்வர்களே முட்டாள்களாக நடக்கின்ற தேசமாக இது இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இவனை வந்து கைது பண்ணணும், இவன் போதைப் பொருள் பயன்படுத்தணும்னு சொல்கிறான், இவன் இலங்கை தமிழனாக இருக்கிறதால புலிகளை பற்றி பேசுகிறான், புலிகளை பற்றி பேசுறதால இவனை என்ஐஏ விசாரிக்கணும், இவனுக்கு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்ட்டு அவனை கொண்டு வந்து சாதாரணமாக பாடிக்கிட்டு வாழ்க்கையில் வந்து மேலே வரணும்னு நினச்சிட்டு ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அவனை வைத்து அரசியல் செய்து அவனையே அரசியலாக்கிட்டாங்க. வேடன் வந்து வேட்டையாடப்படுகிறான்.